மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் திமுக பொதுக்குழு மாநாடு. பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். திமுக பொதுக்குழு கூட்டம் நாளை 3ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. இதையொட்டி ஊத்தமக்குடியில் உள்ள கலைஞர் திடலில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் கடந்த ஒரு மாதமாக மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான மூர்த்தி மேற்பார்வையில் நடந்து வருகிறது. இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைமை கழக நிர்வாகிகள் என 10,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். சுமார் 90 ஏக்கர் உள்ள இந்த திடலில் ஏசி வசதியும் செய்யப்பட்டுள்ளது. உள்புறம் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கப்படுகின்றன. சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற முக தோற்றத்துடன் பொதுக்குழு நடைபெறும் அரங்கின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. நுழைவாயிலில் பெரியார், அண்ணா, கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி என ஆகியோரின் பிரம்மாண்ட கட்டவுட்களும் திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அரங்கின் முன்பு 100 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. பசுமையான புல்வெளிகள், பூத்து குலுங்கும் வண்ண மலர்களுடன் செயற்கை நீரூற்றும் இடம்பெற்றிருக்கிறது. திமுக பொதுக்குழுவில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் 1 மணி அளவில் மதுரை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் என ஒன்று கூடி வரவேற்பு கொடுத்தனர். மேலும் முதலமைச்சர் பங்கேற்கும் பிரம்மாண்டமான ரோட் ஷோ சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்கிறது. ரோட் ஷோ செல்லும் வழியில் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் நடைப்பயணமாக சென்று பொதுமக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். அப்போது ஜெய்ஹிந்த்பூர் வீரகாளியம்மன் கோயில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் அமைச்சர் மூர்த்தி ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள மேற்கூரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நாளை நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்ற நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.